அனைவரும் அமைதியாக வரிசையில் அமருங்கள், எல்லோருக்கும் உணவு கிடைக்கும் என்று அங்கிருந்த ஏழைகளிடம் அந்த கோவில் பூசாரி கூறினார். அப்போது அங்கே ஒரு கார் வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கிய சிலர் அங்கிருந்த ஏழைகளுக்கு உணவும் போர்வையையும் வழங்க தொடங்கினர். கஜோல் அங்கிருந்த குழந்தைகளுக்காக பிரத்யேகமாக சொட்டர் கொண்டு வந்திருந்தாள். அவள் குழந்தைகளை ஒரு ஓரமாக அழைத்து சென்று அவற்றை வழங்கி கொண்டிருந்தாள். குழந்தைகளுக்கு சொட்டர் கொடுத்து முடித்ததும் அவள் அங்கிருந்த ஏழைகள் அனைவருக்கும் உணவை பரிமாற தொடங்கினாள். உணவு வழங்கும் போது கடைசியாக ஒரு ஏழை முதியவரிடம் அவள் வந்தபோது மிகுந்த ஆச்சரியத்துடன் அவரை பார்த்தாள். அந்த முதியவர் தலையை குனிந்தபடி அமர்ந்திருந்தார். கிழிந்த பழைய துணிகள், தேய்ந்த செருப்புகள் என குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தார். கஜோல் அந்த முதியவரின் முகத்தை உற்று பார்த்தபோது அவளுக்கு அதிர்ச்சியில் தூக்கி வாரி போட்டது. அவள் கையில் இருந்த பொருட்கள் அனைத்தும் கீழே விழுந்தன. அப்போது அந்த முதியவர் அவளிடம், இந்த போர்வையை நான் வைத்துக் கொள்ளட்டுமா மகளே? குளிர் தாங்க முடியவில்லை. ஒன்றால் மட்டும் என் குளிரை போக்க முடியாது. உனக்கு விருப்பமில்லை என்றால் உணவு தர வேண்டாம் என்றார். அந்த முதியவரின் வார்த்தைகளை கேட்டு கஜோல் அழத் தொடங்கினாள். அப்பா, என்னை அடையாளம் தெரியவில்லையா? நான் உங்கள் குட்டி மகள். நீங்கள் எப்படி இங்கே, அதுவும் இந்த நிலையில் என்று கேட்டாள். அந்த முதியவரால் கஜோல் சொல்வதை கேட்க முடிந்ததே தவிர அவரால் எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர் செயலற்று போய் கஜோலையே பார்த்து கொண்டிருந்தார். அப்போது கோவிலின் பூசாரி பின்னால் இருந்து வந்து, உனக்கு இவரை தெரியுமா என்று கேட்டார். ஆமாம், இவர் என் அப்பா சிவநாராயண் என்றாள். கஜோல், மகளே, இவர் யார், எங்கிருந்து வந்தார் என்று தெரியவில்லை. ஒரு நாள் யாரோ இவரை இங்கே அமர வைத்து விட்டு சென்றார்கள். அன்றிலிருந்து இவர் இந்த கோவில் வாசலிலேயே இருக்கிறார். ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் இவருக்கு வாழ்க்கையை பற்றி எதுவுமே நினைவில் இல்லை. ஆனால் நீயோ இவர் உன் அப்பா என்கிறார். பிறகு இவருக்கு ஏன் இந்த நிலைமை? எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்றார் பூசாரி. கஜோல் கூறினாள், பூசாரி ஐயா, என் அண்ணன் சுதீர் அப்பாவை தன்னுடன் அமெரிக்காவிற்கு அழைத்து சென்றார். அன்றிலிருந்து தினமும் நான் அப்பாவிடம் போனில் பேசிக் கொண்டுதான் இருக்கிறேன். பிறகு அவர் இங்கே என்ன செய்கிறார், அதுவும் இந்த நிலையில்? எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஒன்று அண்ணன் அப்பாவை இங்கே விட்டு சென்று இருக்க வேண்டும், அல்லது அப்பா அங்கிருந்து அவராகவே வந்திருக்க வேண்டும். இப்போது இவருக்கு தான் எதுவும் நினைவில் இல்லையே. இவரிடம் எப்படி கேட்பது? உண்மையில் என்ன நடந்தது என்று அண்ணனால் தான் சொல்ல முடியும். இதோ இப்போதே அண்ணனுக்கு போன் செய்கிறேன் என்று சொல்லிக் கொண்டே கஜோல் சுதீருக்கு போன் செய்தாள். சுதீர் போனை எடுத்ததும், ஹலோ அண்ணா, எப்படி இருக்கிறீர்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கஜோல் கேட்டாள். ஒன்றுமில்லை, உன் அண்ணியுடன் வெளியே ஷாப்பிங் செல்ல தயாராகி கொண்டிருந்தேன். நீ சொல்லு, இன்று உங்கள் வீட்டில் பூஜை ஹோமம் எல்லாம் நடப்பதாக இருந்ததே, அதற்கான ஏற்பாடுகள் முடிந்து விட்டதா என்று சுதீர் கேட்டான். ஆமாம் அண்ணா, அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படியே கொஞ்சம் அப்பாவை கூப்பிடுங்களேன். அவருக்கு பூஜை புனஸ்காரங்கள் என்றால் பிடிக்குமே. அதனால் வீடியோ காலிலேயே அவருக்கு காட்டி விடலாம் என்று நினைத்தேன் என்றாள் கஜோல். சரி இரு என்று கூறிவிட்டு சுதீர் அப்பா அப்பா என்று அழைத்தபடி போனை கொடுக்க சென்றான். மறுபுறம் அப்படியே கஜோலின் அப்பாவை போன்ற ஒரு குரல் கேட்டது. சொல்லு குட்டியம்மா, இன்று என் உடல்நிலை சரியாக இல்லை. நான் மருந்து சாப்பிட்டு விட்டு தூங்கி கொண்டிருந்தேன். நீ அப்புறம் எப்போதாவது வீடியோ கால் செய் என்று அந்த குரல் கூறியது. பிறகு சுதீர் போனை வாங்கி, கஜோல், அப்பாவால் இங்கிருக்கும் குளிரை தாங்க முடியவில்லை. அதனால் கொஞ்சம் சோர்வாக இருக்கிறார். நீ அப்புறம் பேசிக்கொள் என்றான். இதை கேட்டு கஜோல் அதிர்ச்சி அடைந்தாள். அப்பா இங்கே தன் கண் முன்னே அமர்ந்திருக்கும் போது போனில் பேசியது யாருடைய குரல்? அப்போதுதான் அவளுக்கு ஒரு விஷயம் நினைவுக்கு வந்தது. அண்ணன் வெளிநாடு சென்றதிலிருந்து ஒரு முறை கூட வீடியோ கால் செய்தது கிடையாது. வெறும் போனில் மட்டும் பேசிவிட்டு வைத்து விடுவான். எப்போதெல்லாம் அவள் வீடியோ கால் செய்ய சொல்கிறாளோ அப்போதெல்லாம் அவன் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி தட்டி கழித்து விடுவான். நிச்சயமாக இங்கே என்னதான் நடக்கிறது என்று யோசித்த கஜோல் சிவநாராயண் அவர்களை தன்னுடன் அழைத்து சென்றாள். அவள் தன் கணவன் அமித்திடம், அமித், அப்பாவுக்கு என்ன ஆனது என்று தெரியவில்லை. அண்ணன் இவரை அமெரிக்காவிற்கு அழைத்து செல்வதாக சொன்னாரே, பிறகு இவர் எப்படி இந்த நிலையில் இங்கே இருக்கிறார்? இவருக்கு என்னையும் அடையாளம் தெரியவில்லை. அங்கே அண்ணன் இத்தனை நாட்களாக யாரிடம் என்னை பேச வைத்தாரோ தெரியவில்லை என்று புலம்பினாள். கஜோல், இவர் உன் அப்பா தான் என்று உனக்கு உறுதியாக தெரியுமா? நான் ஏன் கேட்கிறேன் என்றால் இவருக்கு உன்னையும் என்னையும் அடையாளம் தெரியவில்லை. அதோடு அங்கே அண்ணனும் உன்னிடம் அப்பாவை பேசவும் வைத்திருக்கிறார். ஒருவேளை இவர் யாராவது மாறுவிடத்தில் வந்த நபராக இருக்கக்கூடாதோ என்று அமித் கேட்டான். என்ன இப்படி பேசுகிறீர்கள்? இவர் என் அப்பா தான்.
இந்த மாறுவேடம் எல்லாம் சினிமாவில் தான் நடக்கும், நிஜ வாழ்க்கையில் இல்லை. என் அப்பாவை அடையாளம் காண எனக்கு தெரியாதா? இங்கே ஏதோ பெரிய சதி நடந்திருக்கிறது. ஆனால் அதை எப்படி தெரிந்து கொள்வது? அண்ணன் அவ்வளவு தூரத்தில் இருக்கிறார். போனில் அவர் உண்மையை சொல்ல போவதில்லை. இங்கே அப்பாவோ எல்லாவற்றையும் மறந்துவிட்டு இருக்கிறார். உண்மையை எப்படி கண்டுபிடிப்பது என்று கஜோல் கேட்டாள். அதற்கு அமித், கஜோல், இதையெல்லாம் பிறகு பார்த்து கொள்ளலாம். இப்போது மிக முக்கியமானது அப்பாவுக்கு சிகிச்சை அளிப்பதுதான். ஒரு முறை அப்பா சரியாகிவிட்டால் மற்றவை எல்லாம் தானாகவே சரியாகிவிடும் என்றான். நீங்கள் சொல்வது சரிதான் என்று கூறிய கஜோல் சிவநாராயண் அவர்களின் காலடியில் அமர்ந்து, அப்பா, உங்கள் குட்டி மகளை உங்களுக்கு நினைவில்லையா? எங்கள் மீதுதானே உங்கள் உயிரே இருந்தது. பிறகு எங்களை எப்படி மறக்க முடிந்தது? எதையாவது நினைத்து பாருங்கள் அப்பா, எதையாவது சொல்லுங்கள். நீங்கள் இப்படி யாரோ போல இருக்க முடியாது என்று அவரிடம் பேசிக்கொண்டே கஜோல் அழுது விட்டாள். மகளே, நீ யார்? எனக்கு உண்மையிலேயே நினைவில்லை. ஆனால் ஏழைகளுக்கு தானம் செய்வது மிக சிறந்த புண்ணிய காரியம். உனக்கு தெரியுமா, அந்த குழந்தைகளுக்கு இரவில் குளிர் எடுக்கும் போது அவர்கள் தேம்பி தேம்பி அழுவார்கள். இன்று அவர்களால் நிம்மதியாக தூங்க முடியும். கடவுள் உனக்கு நல்லது செய்வார் என்று சிவநாராயண் அவர்கள் தன் நடுக்கமுற்ற கைகளை உயர்த்தி கஜோலை ஆசீர்வதித்தபடி கூறினார். அப்பா, இதையும் உங்களிடமிருந்துதான் கற்றுக்கொண்டேன். யாருக்காவது உதவி செய்யும் நிலையில் நாம் இருந்தால் அதை நிச்சயம் செய்ய வேண்டும். ஏனென்றால் கடவுள் நமக்கு கொடுத்திருப்பது பலருடைய கனவாக இருக்கலாம். அப்பா, இப்போது உங்களுக்கு எதுவும் நினைவில்லாமல் இருக்கலாம். ஆனால் எனக்கு எல்லாம் நினைவிருக்கிறது. இனி உங்கள் மகளான நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன் என்று கஜோல் கூறினாள். அடுத்த நாள் கஜோல் சிவநாராயண் அவர்களை மருத்துவரிடம் அழைத்து சென்றாள். மருத்துவர் அவளிடம், இவர் ஏதோ ஒரு ஆழ்ந்த அதிர்ச்சியினால் தன் நினைவாற்றலை இழந்து விட்டார். இது போன்ற நோயாளிகளுக்கு மீண்டும் நினைவு திரும்புவது மிகவும் கடினம். ஆனால் சில நேரங்களில் இவருக்கு எந்த சம்பவத்தினால் அதிர்ச்சி ஏற்பட்டதோ அதே போன்ற சூழலை மீண்டும் பார்த்தால் நினைவு திரும்ப வாய்ப்புள்ளது. ஆனாலும் இதை இப்போது உறுதியாக சொல்ல முடியாது. சில பரிசோதனைகள் செய்ய வேண்டும். அதன் பிறகு இவருடைய நிலைமை எந்த அளவிற்கு மேம்படுத்த முடியும் என்று முயற்சி செய்யலாம் என்றார். இதை கேட்டு கஜோல் மிகுந்த கவலை அடைந்தாள். பிறகு சிவநாராயண் அவர்களை வீட்டிற்கு அழைத்து வந்தாள். வீட்டிற்கு வந்ததும் அவள் அமித்திடம், அமித், என் வாழ்க்கையில் இதற்கு முன்பு ஒருபோதும் நான் இவ்வளவு பலவீனமாக உணர்ந்ததில்லை. அப்பாவுக்கு ஏதோ ஒரு கெட்ட விஷயம் நடந்திருக்கிறது என்பது மட்டும் புரிகிறது. ஆனால் என்னால் எதையும் செய்ய முடியவில்லையே. அப்பா குணமாகவும் எனக்கு உண்மைகள் தெரியவும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாள். பார் கஜோல், டாக்டர் சொன்னபடி அப்பாவுக்கு அந்த பழைய சம்பவங்களை நினைவூட்டினால் தான் நினைவு திரும்பும். ஆனால் அப்பாவுக்கு எந்த விஷயத்தால் அதிர்ச்சி ஏற்பட்டது என்பதே நமக்கு தெரியாத போது அந்த சூழலை எப்படி அவர் முன் கொண்டு வர முடியும்? இப்போது ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. எல்லாவற்றையும் உன் சுதீர் அண்ணனால் மட்டும்தான் சொல்ல முடியும் என்று அமித் கூறினான். ஆனால் அண்ணன் இத்தனை நாட்களாக பொய் சொல்லி வந்தவர் இப்போது மட்டும் ஏன் உண்மையை சொல்ல போகிறார்? அண்ணன் அமெரிக்கா சென்று 1 வருடத்திற்கு மேலாகிவிட்டது. அப்போதிலிருந்தே அப்பா இந்த நிலையில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நினைக்கவே எனக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது. வெயில், மழை, குளிர் என எல்லாவற்றையும் அவர் சகித்து கொண்டு தெருவிலேயே இருந்திருக்கிறார். நானோ ஒரு முட்டாளை போல அப்பா அமெரிக்காவில் நிம்மதியாக இருக்கிறார் என்று இவ்வளவு தூரம் தள்ளி உட்கார்ந்து நினைத்து கொண்டிருந்தேன். அண்ணன் ஏன் ஒரு முறை கூட அப்பாவை வீடியோ காலில் வரவிடுவதில்லை என்று ஏன் ஒரு முறை கூட என் மூளைக்கு தோன்றவில்லை என்று கஜோல் ஆதங்கப்பட்டாள். கஜோல், உன் வேதனை எனக்கு புரிகிறது. ஆனால் இது உணர்ச்சி வசப்பட்டு அழுவதற்கான நேரம் அல்ல, ஒரு முடிவெடுத்து செயல்பட வேண்டிய நேரம். சுதீர் அண்ணன் உண்மையை சாதாரணமாக சொல்ல மாட்டார். ஒருவேளை அப்பா நம்மிடம் இருப்பதை அவர் தெரிந்து கொண்டால் அவர் இந்தியா பக்கமே வரமாட்டார். அதனால் முதலில் அவரை தந்திரமாக இங்கே வரவழைக்க வேண்டும். அவரை இங்கே வரவழைக்க ஒரே ஒரு விஷயத்தால் தான் முடியும். அவரே இங்கே வரவழைக்கக்கூடிய ஒரே விஷயம் பணம் தான். நீ உன் அண்ணனுக்கு போன் செய்து அப்பாவின் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள பாலிசி முதிர்வடைந்து விட்டதாகவும் அப்பா நேரில் வந்து கையெழுத்திட்டால் தான் அந்த பணம் அவர் அக்கௌண்டிற்கு செல்லும் என்றும் சொல்ல வேண்டும். அவருக்கு சந்தேகம் வராமல் இருக்க அப்பாவிடம் கொஞ்சம் கேளுங்கள். மாற்று முகவரியாக என் வீட்டு முகவரியை கொடுத்திருந்தாரா என்று கேள். நீ இப்படி கேட்கும் போது அவர் ஏதாவது சாக்கு போக்கு சொல்வார். அல்லது ஆமாம், அப்பா ஆமாம் என்கிறார் என்று சொல்வார். பணத்தை பற்றி கேள்விப்பட்டதும் அவர் நிச்சயம் வருவார். அப்போது நாம் அவரை சிக்க வைக்கலாம்.
அவர் வரும்போது அப்பாவை ஏன் அழைத்து வரவில்லை என்பதற்கு என்ன பொய் சொல்கிறார் என்று முதலில் பார்ப்போம். அதுவரை அப்பாவை எங்காவது மறைத்து வைக்க வேண்டும் என்று அமித் கூறினான். அன்று இரவு சிவநாராயண் அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்த போது தூக்கத்தில் திடீரென அலறத் தொடங்கினார். நான் அவனை கொல்லவில்லை, நான் அவனை கொல்லவில்லை, மகனே நீயாவது என்னை நம்பு என்று கத்தினார். கஜோல் அதே அறையில் தான் தூங்கிக் கொண்டிருந்தாள். சத்தம் கேட்டு அவள் திடுக்கிட்டு எழுந்தாள். ஆனால் அவள் சிவநாராயண் அவர்களை எழுப்பவில்லை. தூக்கத்திலேயே அவர் ஏதேனும் முக்கியமான தகவலை சொல்வார் என்று அவளுக்கு தோன்றியது. ஆனால் அந்த சொற்களை தவிர அவர் வேறொன்றும் பேசவில்லை. மீண்டும் அமைதியாக உறங்கிவிட்டார். அடுத்த நாள் அமித் சொன்னபடியே கஜோல் சுதீருக்கு போன் செய்து பேச தொடங்கினாள். பிறகு கஜோல் கொஞ்சம் அப்பாவை கூப்பிடுங்கள் என்றாள். அப்பாவை கொஞ்சம் கூப்பிடுங்கள் என்று கஜோல் கேட்டதற்கு சுதீர், அட அப்பா இந்த நேரத்தில் தன் வயதுடைய நண்பர்களுடன் வெளியே சென்றிருக்கிறார். நாள் முழுவதும் வீட்டிலேயே இருந்தால் அவருக்கு போர் அடிக்கும். அதனால் தான் நானே அவரை வெளியே செல்ல சொல்வேன். நான் அவரிடம் சொல்லி விடுகிறேன். நேரில் வர வேண்டும் என்றால் நிச்சயம் வருகிறேன். ஆனால் ஒன்று, நான் மட்டும் வந்தால் போதுமா? அப்பாவிற்கு இப்போது வயதாகிவிட்டது. இவ்வளவு நீண்ட பயணம் அவருக்கு செட் ஆகாது என்றான். அண்ணா, பாலிசி அப்பா பெயரில் இருக்கிறது. அதனால் அவருடைய கையெழுத்து தேவைப்படுமே. ஆனால் அவர் உங்களை வாரிசுதாரராக வைத்திருப்பதால் உங்கள் கையெழுத்து மட்டும் போதுமா என்று நான் வக்கீலிடம் கேட்கிறேன் என்று கூறிவிட்டு கஜோல் போனை வைத்தாள். அடுத்த நாள் கஜோல் மீண்டும் சுதீருக்கு போன் செய்து, ஆமாம் அண்ணா, உங்கள் கையெழுத்து இருந்தாலும் போதும் என்றாள். உடனே சுதீர், சரி, நான் சீக்கிரமே டிக்கெட் எடுத்துக்கொண்டு வருகிறேன். உன் அண்ணியும் வர விரும்புகிறாள். ஊருக்கு வந்து ரொம்ப நாள் ஆகிவிட்டது என்றான். கண்டிப்பாக அண்ணா, உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். அப்பாவும் வந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். அவரையும் பார்த்திருக்கலாம். ஆனால் நீங்களும் அண்ணியும் வந்துவிட்டால் அங்கே அப்பாவை யார் கவனித்துக் கொள்வார்கள் என்று கஜோல் கேட்டாள். அதற்கு சுதீர், இங்கே அப்பாவை கவனித்துக் கொள்ள முழு நேர பணிப்பெண் இருக்கிறாள். அவள் அப்பாவை நன்றாக பார்த்து கொள்வாள். அதுவும் சில நாட்கள் தானே என்று அவன் கூறி போனை வைத்தான். போனை வைத்த பிறகு கஜோல் அமித்திடம், அண்ணன் எப்படி அடுக்கடுக்காக பொய் சொல்லிக் கொண்டே போகிறார் பார்த்தீர்களா? வாருங்கள் அண்ணா, உங்கள் பொய்களுக்கு நான் சரியான பதிலடி கொடுக்கவில்லை என்றால் என் பெயர் கஜோல் இல்லை என்றாள். அதற்கு அமித், கஜோல், நாம் ஒவ்வொரு அடியையும் மிக கவனமாக எடுத்து வைக்க வேண்டும். சுதீர் இங்கே வருவதற்கு முன்பே அவருக்கு எதுவும் தெரிந்துவிடக் கூடாது என்றான். அதன் பிறகு ஒரு நாள் கஜோல் சிவநாராயண் அவர்களை பூங்காவிற்கு அழைத்து சென்றாள். அங்கே அமர்ந்து தன் அப்பாவிடம் சில பழைய புகைப்படங்களை காட்டிக் கொண்டிருந்தாள். ஆனால் சிவநாராயண் அவர்கள் அந்த படங்களை ஒரு அந்நியரை பார்ப்பதை போலவே பார்த்து கொண்டிருந்தார். அவர் தன் மனைவியை கூட அடையாளம் காணவில்லை. ஆனால் கஜோல் போனில் படங்களை மாற்றிக்கொண்டே வரும்போது திடீரென சுதீரின் புகைப்படத்தை காட்டியதும் சிவநாராயண் அவர்களின் முகபாவனையே மாறிவிட்டது. அவர் திடீரென, ஏய், இவன் உன் குடும்பத்திற்கு நடுவில் என்ன செய்கிறான் என்று கேட்டார். உங்களுக்கு இவரை தெரியுமா? இவர் என்ன செய்தார் என்று கஜோல் மிகுந்த பதற்றத்துடன் அவரிடம் கேட்க தொடங்கினாள். சிவநாராயண் அவர்கள் ஏதேனும் சொல்வதற்கு முன்னால் ஒரு முதியவர் அங்கே வந்து கஜோலிடம், அட கஜல் மகளே, உங்களை சந்தித்து எத்தனை நாட்கள் ஆகிறது? சிவநாராயண் இவர் எப்போது அமெரிக்காவில் இருந்து வந்தார் என்று கேட்டார். அட தினேஷ் அங்கில், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கஜோல் கேட்டாள். மகளே, நான் நலமாக இருக்கிறேன். இந்த ஏரியாவை விட்டு தள்ளி போனதிலிருந்து எல்லோருடனான தொடர்பும் அருந்து விட்டது. வயதாகிவிட்டால் வீட்டிலிருந்து வெளியே வர முடிவதில்லை. சிவநாராயண் அமெரிக்கா செல்லும் போதுதான் கடைசியாக பார்த்தேன். அதற்கு பிறகு எப்போது வந்தாய்? சிவநாராயண் வந்த பிறகு எனக்கு ஒரு போன் செய்திருக்கலாமே. நாம் அண்டை வீட்டாரை விட நண்பர்களாகத்தானே அதிகம் பழகினோம். கொஞ்சம் தூரம் போனதற்காக எல்லா உறவுகளையும் துண்டித்து விட்டாயே என்றார். தினேஷ் அங்கிள், உங்களுக்கு என்ன சொல்வது? அப்பாவுக்கு இப்போது எதுவுமே நினைவில் இல்லை. நான் அப்பாவை எந்த நிலையில் பார்த்தேன் என்று சொன்னால் உங்களால் நம்பவே முடியாது. அமித்தின் டிரான்ஸ்பர் இந்த நகரத்திற்கு வந்த பிறகுதான் நாங்கள் இங்கு வந்தோம். என் மாமனார் மாமியாருக்கும் எங்களை தவிர யாரும் இல்லை. அதனால் அப்பா அண்ணனுடன் அமெரிக்காவிலேயே தங்கிவிட்டார். நாமும் ஒரே நகரத்தில் இருந்தால் முழு குடும்பமும் ஒன்றாக இருக்கலாமே என்று நினைத்தேன். இங்கே வந்த பிறகு என் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக கோவில் வாசலில் உள்ள ஏழைகளுக்கு தானம் செய்யலாம் என்று சென்றபோது அங்கே அப்பா பிச்சைக்காரர்கள் வரிசையில் அமர்ந்து பிச்சை எடுப்பதை பார்த்தேன். அங்கு அந்த தருணத்தில் நான் எவ்வளவு துடித்தேன் என்று என்னால் சொல்ல முடியாது. அப்பா அமெரிக்காவில் நிம்மதியாக இருக்கிறார் என்று நினைத்தேன். ஆனால் இங்கே அப்பாவின் நிலைமை இப்படி இருக்கிறது. அவருக்கு என்ன ஆனது என்று அவராலும் சொல்ல முடியவில்லை.
அண்ணனும் சொல்ல மாட்டார் என்று காஜோல் கூறினாள். அதற்கு தினேஷ் அங்கிள், மகளே, அவர் சுதீருடன் அமெரிக்கா செல்வதாக சொன்ன போதே என் மனதிற்கு ஏதோ நெருடலாக இருந்தது. ஏனென்றால் சுதீர் ஒருபோதும் அவரிடம் நேராக முகம் கொடுத்து பேசியதே இல்லை. உன் அப்பா அடிக்கடி என்னிடம் வந்து தன் துயரங்களை சொல்வார். ஒரு முறை அவர் என்னை பார்க்க வந்தபோது, தினேஷ், ஒரு கப் டீ கொடுப்பாயா என்று கேட்டார். நான் என் மருமகளிடம் சொல்லி டீ வரவழைத்தேன். டீ குடித்த பிறகும் அவர் ஏதோ சொல்ல நினைத்தார். ஆனால் சொல்ல தயங்கினார். சிவநாராயண், ஏதாவது பிரச்சனையா சொல் என்று நான் கேட்டபோது அவர் என்னிடம், தினேஷ், எனக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்க முடியுமா? பயங்கர பசி. ஆனால் இந்த விஷயம் சுதீருக்கோ மருமகளுக்கோ தெரிந்துவிடக் கூடாது என்றார். விஷயம் என்னவென்றால், காலையில் இருந்து அவர்கள் இருவரும் எங்கோ வெளியே சென்று விட்டார்கள். எப்போது வருவார்கள் என்று தெரியவில்லை. எனக்காக சாப்பாட்டை ஃப்ரிட்ஜில் வைத்திருப்பார்கள் என்று நினைத்தேன். ஆனால் வீட்டில் சாப்பாடே இல்லை. எனக்கு பசி தாங்க முடியவில்லை. கையில் பணமும் இல்லை என்று அவர் கூறினார். இதை கேட்டு எனக்கு சுதீர் மீது பயங்கர கோபம் வந்தது. ஒரு மகன் எப்படி இப்படி இருக்க முடியும்? யாராவது ஏதாவது கொடுங்கள், நான் சர்க்கரை நோயாளி, அதிக நேரம் பசியோடு இருக்க முடியாது என்று அவர் கெஞ்சினார். பிறகு நான் அவருக்கு இட்லி கொடுத்தேன். இது ஒரு நாள் நடந்த விஷயம். உன் வீட்டிலிருந்து அடிக்கடி சத்தமாக பேசுவதும் அழுவதும் கேட்கும். அதை என் குடும்பத்தாரும் கேட்டிருக்கிறார்கள். ஒரு நாள் என் மகன் பொறுமை இழந்து போலீஸையே அழைத்து விட்டான். சத்தம் அடங்கும் என்று பார்த்தால் நான் எடுத்த அந்த முடிவு எங்களை இன்னும் தூரமாக்கிவிடும் என்று எனக்கு தெரியவில்லை. போலீஸ் வந்து சென்ற பிறகு சிவநாராயணன் முற்றிலும் மாறி போனார். அவர் என்னிடம் பேசுவதையும் என் வீட்டிற்கு வருவதையும் நிறுத்திவிட்டார். பிறகு ஒரு நாள் திடீரென வந்து, நான் என் மகனுடன் அமெரிக்கா செல்கிறேன். என் மகனை நான் தவறாக புரிந்து கொண்டேன். சரி நண்பா, கிளம்புகிறேன். இனி உன்னை எப்போது சந்திப்பேன் என்று தெரியாது என்றார். சரி, எல்லாமே சரியாக முடிந்தது என்று நாங்களும் நினைத்தோம். அவர்கள் வீட்டை பூட்டிவிட்டு வெளியேறுவதை நானே என் கண்களால் பார்த்தேன். சில நாட்களுக்கு பிறகு நாங்களும் எங்கள் புதிய வீட்டிற்கு மாறிவிட்டோம். அதற்கு பிறகு இன்றுதான் அவரை சந்திக்கிறேன் என்று தினேஷ் கூறினார். இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கின்றன. ஆனால் அப்பா என்னிடம் எதையுமே சொன்னதில்லை. இப்போது எனக்கு உறுதியாக தெரிந்துவிட்டது. இதில் அண்ணனின் பெரிய சதி திட்டம் ஏதோ இருக்கிறது என்று காஜோல் கூறினாள். ஆமா மகளே, நான் அவரிடம் பல முறை சொன்னேன், உன் மகளிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிடு என்று. ஆனால் அவரோ, இனி என் வாழ்க்கையில் மீதம் உள்ளது எவ்வளவு காலம்? எதற்காக வீணாக என் மகளையும் கஷ்டப்படுத்த வேண்டும்? மகன் தான் ஏற்கனவே என் மீது எரிச்சலில் இருக்கிறானே என்று சொல்வார் என்றார் தினேஷ் அங்கிள். அப்பாவின் இந்த நிலைக்கு காரணம் என்னவென்று மட்டும் எனக்கு தெரிந்தால் பிறகு அண்ணனை நான் கவனித்துக் கொள்வேன் என்றாள் கஜோல். அதற்கு தினேஷ், மகளே, இதில் என் உதவி ஏதாவது தேவைப்பட்டால் தயங்காமல் கேள். என் நண்பன் எவ்வளவு கலகலப்பான மனிதராக இருந்தான். என் நண்பன் பாவம், அவனுக்கு என்ன நடந்ததோ இப்படி ஆகிவிட்டான் என்று தினேஷ் கூறிவிட்டு அங்கிருந்து சென்றார். கஜோல் சிவநாராயணன் அவர்களை வீட்டிற்கு அழைத்து வந்து மீண்டும் சுதீரின் புகைப்படத்தை காட்டி, இவரை தெரியுமா என்று கேட்டாள். ஆனால் சிவநாராயணன் அவர்களுக்கு இப்போது எதுவும் நினைவுக்கு வரவில்லை. நாட்கள் கடந்தன. ஒரு நாள் சுதீர் வந்து சேர்ந்தான். சுதீர் வருவதற்கு முன்பே காஜோல் தன் அப்பாவை மறைத்து வைத்திருந்தாள். வந்த உடனேயே சுதீர் காஜோலிடம், எப்போது கையெழுத்து போட செல்ல வேண்டும் என்று கேட்டான். அண்ணா, இப்போதுதானே வந்தீர்கள், அதெல்லாம் செய்து விடலாம். ஏன் இவ்வளவு அவசரம்? கொஞ்சம் எங்களுடன் நேரம் செலவிடுங்கள் என்றாள் கஜோல். கஜல் சொன்னதும் சுதீர், அட இல்லை இல்லை, நாங்கள் எங்களுக்காக அவசரப்படவில்லை. அப்பாவிற்காகத்தான் கவலைப்படுகிறோம். அவரை அங்கே தனியாக விட்டு வந்திருக்கிறோம் அல்லவா, அதனால் தான் என்றான். ஆமாம் அண்ணா, நீங்கள் சொல்வது சரிதான். அப்பாவிற்கு ஒரு முறை போன் செய்யுங்களேன். அப்படியே வீடியோ கால் செய்யுங்கள். அவர் தனியாக நன்றாக இருக்கிறாரா என்று பார்த்து கொள்ளலாம் என்றாள் கஜோல். வேண்டாம் கஜோல், இப்போது அப்பா மருந்து சாப்பிட்டு விட்டு தூங்கும் நேரம். நான் இப்போதுதான் அங்கிருக்கும் பணிப்பெண்ணிடம் பேசினேன். அப்பா இப்பதான் தூங்கினார். பிறகு பேச வைக்கிறேன் என்றான் சுதீர். சரி அண்ணா, நீங்கள் செய்யாவிட்டாலும் பரவாயில்லை. நானே உங்கள் எல்லோரையும் அப்பாவிடம் நேரில் அழைத்து செல்கிறேன் என்று கஜோல் சொன்னதும் அமித் பின்னால் இருந்து சிவநாராயண் அவர்களை அழைத்து கொண்டு உள்ளே வந்தான். இதை பார்த்ததும் சுதீரும் அவனது மனைவி மம்தாவும் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். என்ன அண்ணா, ஏன் இவ்வளவு அதிர்ச்சியாக இருக்கிறது? இவ்வளவு பெரிய காரியத்தை செய்துவிட்டு தப்பித்து விடலாம் என்று நினைத்தீர்களா? பாலிசி என்பது உங்களை இங்கு வரவழைக்க சொன்ன ஒரு சாக்கு போக்குதான்.
உண்மையில் உங்கள் முழு சாயத்தையும் அப்பா ஏற்கனவே என்னிடம் சொல்லிவிட்டார். இனி நீங்கள் அமெரிக்காவிற்கு இல்லை, சிறைக்கு தான் செல்ல போகிறீர்கள் என்று காஜோல் கூறினாள். என்ன, அப்பா சொன்னாரா? அவருக்கு தான் நினைவு தப்பிவிட்டதே. பிறகு அவர் எப்படி சொன்னார் என்று சுதீர் பதற்றத்தில் உளறினான். அட, அது உனக்கு தெரியுமா? சரி, அது நல்லதாக போயிற்று. இப்போது அப்பாவுக்கு என்ன ஆனது? அவர் எப்படி இந்த நிலைக்கு ஆளானார் என்ற உண்மையை நீயே சொல். இல்லை என்றால் நீ மீண்டும் அமெரிக்கா செல்வதை கனவாக மாற்றக்கூடிய பல ஆதாரங்கள் என்னிடம் உள்ளன. நீயே உண்மையை சொல்லிவிட்டால் ஒருவேளை உன் மீது எனக்கு இரக்கம் வந்து உன்னை மன்னிப்பேன் என்றாள் கஜோல். அதற்கு சுதீர், கஜோல், அப்பாவின் வயது எங்களுக்கு பெரிய சுமையாகி விட்டது. அவரிடமிருந்து விடுபட நாங்கள் நினைத்தோம். அதனால்தான் அந்த வீட்டை விற்றுவிட்டு நிரந்தரமாக அமெரிக்காவிலேயே தங்கிவிட திட்டமிட்டோம். ஆனால் எப்படியோ அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிந்துவிட்டது. அவர் அந்த வீட்டை விற்கவே விரும்பவில்லை. அவர் எங்களுடன் அமெரிக்காவில் வாழப் போகிறோம் என்றுதான் நினைத்து கொண்டிருந்தார். அதனால் நாங்கள் நேராக காரியம் நடக்காததை கண்டு மம்தா ஒரு தந்திரமான திட்டத்தை தீட்டினாள். அவள் ஒரு கத்தியை எடுத்துக்கொண்டு அப்பாவிடம் சென்று, மாமா, நீங்கள் இந்த ஆவணங்களில் கையெழுத்து போடவில்லை என்றால் என் நரம்பை அறுத்து கொண்டு உயிரை விட்டு விடுவேன் என்று மிரட்டினாள். நானும் அவள் அப்படி செய்வதை தடுப்பது போல நடித்து நாடகமாடினேன். மம்தா உண்மையிலேயே அப்படி செய்து விடுவாளோ என்று அப்பா பயந்து போய் அந்த ஆவணங்களில் கையெழுத்து போட்டு விட்டார். அதன் பிறகு மம்தா அந்த கத்தியை தன் கையில் வைப்பது போல செய்தாள். ஏற்கனவே கையில் மறைத்து வைத்திருந்த போலி இரத்த பாக்கெட் வெடித்து ரத்தம் கொட்டியது. அவள் கீழே விழுந்து இறந்து விட்டது போல நடித்தாள். உண்மையில் இதையெல்லாம் நாங்கள் ஏன் செய்தோம் என்றால் அப்பாவை எங்களுடன் அமெரிக்காவிற்கு அழைத்து செல்லக்கூடாது என்பதற்காகத்தான். அப்பா அந்த போலி ரத்தத்தை உண்மை என்று நம்பிவிட்டார். அந்த அதிர்ச்சியிலேயே மயங்கி விழுந்து விட்டார். அவருக்கு நினைவு திரும்பிய போது அந்த ஆழமான அதிர்ச்சியால் அவர் எல்லாவற்றையும் மறந்து விட்டார். இது எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்தது. நீ உட்பட அனைவருக்கும் நாங்கள் அப்பாவை அமெரிக்காவிற்கு அழைத்து செல்வதாகத்தான் தெரியும். அப்பாவின் நினைவு தப்பியதை பயன்படுத்தி கொண்டு அவரை அழைத்து கொண்டு கிளம்பினோம். ஆனால் பாதி வழியிலேயே அவரை விட்டு விட்டு சென்றோம். ஏனென்றால் அப்பாவால் இனி தன் வீட்டிற்கு திரும்ப முடியாது. யாருக்கும் தன்னை யார் என்று அடையாளம் காட்டவும் முடியாது என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் இது உனக்கு எப்படி தெரிந்தது என்றுதான் தெரியவில்லை. எப்படி இவரை சந்தித்தாய் என்று சுதீர் கேட்டான். இன்னும் ஒரு விஷயத்தை மறைக்கிறாயே நாசமாய் போனவனே. நீங்கள் இருவரும் என்னை விஷம் வைத்துக் கொள்ள முயன்றதையும் சொல்லேன். என் உணவை சாப்பிட்ட அந்த பூனைக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். என் உயிரை காப்பாற்றி விட்டு அது இறந்து போனது என்று அங்கே நின்றிருந்த சிவநாராயண் அவர்கள் திடீரென பேசினார். அப்பா, உங்களுக்கு எல்லாம் நினைவுக்கு வந்து விட்டதா என்று கஜோல் கேட்டாள். ஆமா மகளே, இவன் நம் கதையை சொல்லிக் கொண்டிருக்கும் போதே எனக்கு எல்லாம் நினைவுக்கு வந்து விட்டது. ஆனால் இறந்து போன என் மருமகள் எப்படி மீண்டும் உயிர் பிழைத்தாள் என்றுதான் நான் பார்த்து கொண்டிருந்தேன் என்றார் சிவநாராயண். அண்ணா, இவ்வளவு செய்தீர்களே, உங்களுக்கு சிறிதளவாவது வெட்கமாக இல்லையா? இவர் நம் அப்பா. ஒரு வருடத்திற்கும் மேலாக இவர் தெருவிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை ஒரு நாள் அவர் இறந்தே போயிருந்தால் கூட நீங்கள் அப்பாவிற்கு அந்திம கிரியைகளை செய்து விட்டோம் என்றுதான் எங்களிடம் பொய் சொல்லி இருப்பீர்கள். இத்தனை நாட்களாக அப்பாவின் குரலில் எங்களிடம் பேசினீர்களே, அதை எப்படி செய்தீர்கள் என்று கஜோல் கேட்டாள். அது ஒரு குரல் பதிவு. ஒரு டேப் மூலமாக அதை ஒலிக்க செய்தேன். அதனால் யாருக்கும் சந்தேகம் வராது என்றான் சுதீர். அதன் பிறகு காஜோல் கூறினால், மன்னிக்கவும் அண்ணா, இனி நீங்கள் இருவரும் ஒருபோதும் அமெரிக்கா செல்ல முடியாது. ஏனென்றால் போலீஸ் வந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் உங்களை சரியான இடத்திற்கு அழைத்து செல்வார்கள். ஆதாரத்திற்காக உங்கள் ஒப்புதல் வாக்குமூலங்கள் அனைத்தும் இங்கே பதிவாகிவிட்டன. வேண்டாம் கஜோல், என்னை மன்னித்து விடு. அப்பா, நீங்களாவது ஏதாவது சொல்லுங்களேன். மிகுந்த சிரமத்திற்கு பிறகுதான் அமெரிக்காவில் செட்டில் ஆனேன். இப்போது எல்லாம் அழிந்து விடும் என்று சுதீர் புலம்பினான். இதை கேட்ட சிவநாராயண் அவர்கள் சுதீரின் கன்னத்தில் ஒரு அறை கொடுத்து, இப்போது ஏன் மன்னிப்பு கேட்கிறாய்? போ, நான் நோய்வாய்ப்பட்டு இருப்பதாக சொல்ல வேறு ஏதாவது சதி திட்டம் போடு. மகனே, கடவுளின் தண்டனை சத்தமில்லாமல் வரும் என்றார். பிறகு போலீஸ் வந்து சுதீரையும் மம்தாவையும் அழைத்து சென்றது. அதன் பிறகு கஜோல் சிவநாராயண் அவர்களை கட்டி அணைத்துக் கொண்டு, அப்பா, நீங்கள் குணமாகி விட்டதை எண்ணி நான் இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். உங்களை பார்க்க வேறு ஒருவரும் வந்திருக்கிறார், அதோ பாருங்கள் என்றாள். அப்போது தினேஷ் அங்கிள் அங்கே வந்து, என்ன மறதி உள்ளவனே, என்னை நினைவிருக்கிறதா என்று கேட்டார். சிவநாராயண் சிரித்து கொண்டே, ஆமாம் நண்பா, உன்னை எப்படி மறக்க முடியும் என்றார்.
ஆனால் ஒன்று சொல், நீ அமெரிக்காவில் செல்வதில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாய். சுதீர் உன்னை வற்புறுத்துவது போல எங்குமே தெரியவில்லையே என்று தினேஷ் கேட்டார். ஆமாம், ஏனென்றால் சில நாட்களாக அவர்கள் இருவரும் என்னிடம் மிகவும் இனிமையாக பேசிக் கொண்டிருந்தார்கள். இந்த வீட்டை விட்டுவிட்டு எனக்கு விஷம் கொடுத்து கொல்ல திட்டம் போட்டிருக்கிறார்கள் என்பது எனக்கு பிறகுதான் தெரிந்தது. அப்போதுதான் நான் அவர்களை எதிர்த்தேன். ஆனால் பாரு, காலம் என்னவாகிவிட்டது என்றார் சிவநாராயண். அதற்கு உன் மகளுக்கும் மருமகனுக்கும் தான் நன்றி சொல்ல வேண்டும், இல்லை என்றால் என்று தினேஷ் கூறிக்கொண்டிருக்கும் போதே கஜல் குறுக்கிட்டு, அதை விடுங்கள், இப்போது நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நாட்கள் வந்துவிட்டன. பழைய கசப்பான நினைவுகளை மறந்து விடுங்கள் என்று கஜோல் சொன்னதும் அனைவரும் சிரிக்கத் தொடங்கினர். இப்போது சிவநாராயண் அவர்களை கஜோல் தன் வீட்டிலேயே மிகுந்த அன்புடன் கவனித்துக் கொள்ள தொடங்கினாள். சுதீரும் மம்தாவும் பல முறை சிவநாராயண் அவர்களை சந்திக்க முயன்றனர். ஆனால் கஜோல் தன் வீட்டு வேலைக்காரர்களுக்கு தெளிவான உத்தரவு போட்டிருந்தாள், எந்த சூழ்நிலையிலும் அவர்களை வீட்டிற்குள் அனுமதிக்க கூடாது என்று. பாவம் நிறைந்த குடம் ஒரு நாள் உடைந்தே தீரும் என்று சொல்வார்களே, அதுதான் சுதீர் மற்றும் மம்தாவின் விஷயத்திலும் நடந்தது. அந்த அப்பாவி சிவநாராயண் அவர்களுக்கு விஷம் கொடுத்து கொள்ள அவர்கள் முயலாமல் இருந்திருந்தால் இன்று அவர்கள் சிறை காற்றை சுவாசிக்க வேண்டிய நிலை வந்திருக்காது. அனைவரும் ஒருமித்து அன்புடன் தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார்கள். கடவுள் நாம் நற்செயல்களை செய்யவே மனித பிறவியை கொடுத்திருக்கிறார். ஆனால் சில நேரங்களில் மனிதர்களிடம் பழி வாங்கும் உணர்ச்சியும் பேராசையும் மேலோங்கி அவர்களை அறியாமலேயே அழிவு பாதையில் கொண்டு சென்று விடுகிறது. அதனால்தான் நாம் எப்போதும் நல்ல செயல்களையே செய்ய வேண்டும். நன்றி.